பிரைஸ் அலாட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமாக ஒரு நெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாட்களில் ரொம்ப ஹாப்பியாக நல்லா இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே டவுன் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டா, எல்லாருடைய நினைவு எப்படி இருக்கும்னா, அதாவது எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, அதனால தான் நான் இப்படி டவுன் ஆகிட்டேன், அதனால தான் எனக்கு எந்த ஒரு நான் என்ன நினச்சாலுமே அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன செய்கிறீங்க, நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க. அது உங்கள் மனசில் கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க தெரியுமா? அது என்ன வார்த்தை தெரியுமா? யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு என்னாகமத்தில் 23வது அதிகாரம் 23வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சுருக்காங்களோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சித்தமாக வெளிப்படும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கும்போது கூட நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். கொஞ்சம் நம்ம டவுன் ஆகும்போது தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம நினைக்கணும். நம்ம நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, ஏதாவது குறை இருக்குதா, அந்த குறையை நம்ம சரி செய்து நம்ம வாழணும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கணும். ஆனால் நம்ம யாருமே அப்படி நினைக்கிறது இல்லை. நான் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தேன், இப்போ யாரோ எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் கூட நிறைய பேர் நினைக்கிற காரியம் உண்டுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எந்த விதமான ஒரு காரியத்தை ஏசப்பா தரமாட்டாங்க, சரிங்களா? அதனால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே இந்த வசனம் பொருந்தும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.